வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவர திட்டமிட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பான பணிகள் இதுவரை நிறைவு பெறவில்லை என்று தகவல்கள். மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் தீர்மானம். பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் நீடிக்கும் தீர்மானம் தொழிற்சங்கங்கள் உட்பட அனைத்து தொடர்புடைய தரப்பினரும் கலந்துரையாடிய பின்னரே முடிவெடுக்கப்பட்டதாக பிரதமர் அறிவிப்பு. அரசாங்கம் பாதீட்டு பற்றாக்குறையை படிப்படியாக குறைத்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பொருளியல் ஆய்வு பிரிவின் பேராசிரியர் பிரியங்க துலுசிங்க தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பான பணிகள் இதுவரை நிறைவு பெறவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சட்டத்திற்கான வரைமுறைகளை தயாரிக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட நிபுணர் குழு கடந்த செப்டம்பர் மாதத்திற்குள் புதிய சட்டமூலம் ஒன்றின் முன்மொழிவுகளை முடிக்க உள்ளதாக அறிவித்திருந்தது. எனினும் அந்த குழு இன்னமும் தமது பணிகளை நிறைவு செய்யாத நிலையில் உள்ளாகதாக நீதி அமைச்சு தரப்புகள் தெரிவிக்கின்றன. இதனால் குறித்த சட்டமூலத்தின் வரைவு விரைவில் நிறைவு செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அதனை விரைவில் வெளிக்கொண்டு வருவதற்கு அரசு முயற்சித்து வருவதாக நீதியமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை ஆகியவை தொடர்ந்தும் அரசாங்கத்துக்கு அழுத்தம் வழங்கி வருகின்றது. இதற்கு பதிலாக அரசாங்கம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்தும் முக்தியை அளித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடளாவிய மீள்நுட்ப ஆற்றல் விரிவாக்க திட்டத்தின் கீழ் அதிகளவான காற்று ஆற்றல் திறன் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்ட மன்னார் தீவில் 3 காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் முன்பே திட்டமிடப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்றான தம்பபவனி காற்றாலை மின் நிலையம் 2021ஆம் ஆண்டு செயல்பட தொடங்கியது. மீதமுள்ள 2 திட்டங்கள் 20 மெகாவாட் மற்றும் 50 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் 2 தனியார் நிறுவனங்களால் முறையே 2025 டிசம்பர் மற்றும் 2026 டிசம்பர் மாதங்களில் தொடங்கப்பட இருந்தன. அதனால் அந்த பகுதிகளில் வாழும் மக்களால் முன்வைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சனைகளை பொருட்படுத்தி மன்னார் தீவில் மக்களின் சம்மதமின்றி இனி எந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படக்கூடாது என்று ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கமைவாக இந்த முடிவு அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலை பெற எரிசக்தி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை நேரத்தை மேலும் அரை மணி நேரம் நீட்டிக்கும் தீர்மானம் தொழிற்சங்கங்கள் உட்பட அனைத்து தொடர்புடைய தரப்பினரும் கலந்துரையாடிய பின்னரே எடுக்கப்பட்டதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் மாற்றங்களை செய்யும் போது பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்துவது இயல்பானதே. இந்த வருடம் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுடனும் ஆலோசனை நடத்தினோம். அதன் அடிப்படையில் தான் பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் நீட்டிக்க முடிவு செய்தோம். 2 வாரங்களுக்கு முன்பு கல்வி அமைச்சு இது குறித்து சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதிபர்களுக்கு ஒரு மாதிரி கால அட்டவணையும் அனுப்பப்பட்டு நடைமுறைப்படுத்தும் நடைமுறைகள் விளக்கப்பட்டுள்ளன. எனவே இது போன்ற மாற்றங்களுக்கான பல்வேறு எதிர்வினைகள் வருவது சாதாரணமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் எந்தவித ஆய்வும் மேற்கொள்ளாமல் பாடசாலை நேரத்தை நீடிக்க முடிவு எடுக்கப்பட்டதாக அதிபர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி இந்த முடிவை மாற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு நவம்பர் 7ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அரசாங்கம் அந்த நாட்களுக்குள் தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம் என்று இது குறித்து கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் பாதீட்டு பற்றாக்குறையை படிப்படியாக குறைத்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் ஆய்வு பிரிவின் பேராசிரியர் பிரியந்த துலுசிங்க தெரிவித்தார். கடந்த ஆண்டில் அரசாங்கத்தில் அதிக கடன் வாங்கியதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கம் கடன்களை பெறுவது பெரும்பாலும் உள்நாட்டு மூலங்களிலிருந்து ஆகும். இதற்கு காரணம் கடன் நெருக்கடியால் வெளிநாட்டு நிதி சந்தைகளுக்கோ அல்லது இருதரப்பு கடன் வழங்குநர்களிடமிருந்தோ கடன்களை பெறும் திறன் மிக குறைந்த மட்டத்தில் உள்ளது. பலதரப்பு நிறுவனங்கள் கூட முன்பை விட குறைந்த சலுகை வட்டி கடன்களையே இப்போது வழங்குகின்றன. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை நிலவும் நிலையில் அரசாங்கம் கட்டாயம் கடன் வாங்க வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கத்தின் கீழ் அதிக கடன் வாங்கியதாக நான் காணவில்லை. ஏனெனில் பாதீட்டு பற்றாக்குறை படிப்படியாக குறைந்து வருகின்றது. அதே போல 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் கடன் இலக்குகளை பார்க்கும் போது கடன்களை குறைப்பதை அது காட்டுகின்றது. எனவே குறுகிய காலப்பகுதியில் அதிக கடன் வாங்கிய அரசாங்கம் என்று இது ஒரு அறிக்கைக்கு தேவையான ஆதாரங்களை எங்களால் வழங்க முடியும் என்று நான் நம்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
போலீசார் நடத்திய ஆரம்ப விசாரணைகளின் போது இந்த நபர் தாக்குதலில் சுடப்பட்டவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த கரந்தனிய சுத்தா என்பவரின் மூத்த சகோதரியின் கணவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர் ஒரு நகரசபை உறுப்பினர் அல்ல, கடல் உணவு வியாபாரத்தில் ஈடுபட்ட தொழில் அதிபர் என்று இலங்கை போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் எவ்யூ வூட்லர் தெரிவிக்கையில், கடல் உணவு வியாபாரியான அந்த தொழிலதிபர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த பின் பலப்பட்டிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வெள்ளை நிற வாகனத்தில் வந்த ஒரு குழுவால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தாக்குதலுக்கு பிறகு குற்றவாளிகள் உடனடியாக சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் சென்றதாகவும் முதற்கட்ட விசாரணைகள் வெளிப்படுத்தியுள்ளன. இதேவேளை அம்பலாங்குடி நகர சபையின் பிரதான நூலகத்திற்கு முன்பு இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தப்பி சென்ற கார் கண்டுபிடிக்கப்பட்டது. கரந்தனிய எகொடவெல சந்தியில் சந்தேக நபர்களால் கைவிடப்பட்ட நிலையில் குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதன் பின்னர் பெங்வெல எகொடவெல வழியாக பயணித்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குழுமம் ஜூன் மாதம் 2025 வரையிலான 3 மாதங்களில் 10.7 பில்லியன் ரூபாவை இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது கடந்த ஆண்டு 12.9 பில்லியன் ரூபாவாக இருந்தது. ஆனால் போக்குவரத்தில் முன்னேற்றம் இருந்த போதிலும் இயக்க இழப்புகள் அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சக அறிக்கைகள் தெரிவித்துள்ளது. ஜூன் காலாண்டில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் 51.7 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. இது 1.5 பில்லியன் ரூபாய் அதிகமாகும். அதிக போக்குவரத்து அளவுகள் மற்றும் சுமை காரணியில் பெரிய முன்னேற்றம் ஆகியவை கடந்த ஆண்டு 74.8 குறைந்து அதிக போக்குவரத்து அளவுகள் மற்றும் சுமை காரணியில் பெரிய முன்னேற்றம் ஆகியவை கடந்த ஆண்டு 74.8% இருந்ததை விட 82.3% உயர்ந்துள்ளன. இந்த காலாண்டில் 3217 விமானங்களில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை இந்த விமான நிறுவனம் ஏற்றிச் சென்றுள்ளதோடு போக்குவரத்து 23% அதிகரித்துள்ளது என்றும் அறிக்கை தெரிவிக்கின்றது. 3 மாதங்களில் 6.4 பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் மற்றும் 4.9 பில்லியன் ரூபாய் பரிமாற்ற இழப்புகள் மற்றும் அபராதங்களோடு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு நிகர இழப்பு 10.7 பில்லியன் ரூபாய் என்று மத்திய வங்கியின் குறைபாடுகளை செயல்பாட்டு கட்டமைப்பிலிருந்து வரும் ஒரு பிரச்சனையை பரிமாற்றும் இழப்புகள். மத்திய வங்கி அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு 4.77 ஆக இருந்து தற்போது 300க்கும் அதிகமாக குறைந்துள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் இளம் தலைவரான நாமல் ராஜபக்ச நாட்டின் அரசியல் தளத்தில் சிறந்த உறுதியான இளைஞர் தலைவராக தன்னை நிலைநாட்டியுள்ளதாகவும் அவர்தான் அடுத்த ஜனாதிபதி என்று மக்கள் கூற ஆரம்பித்துள்ளதாகவும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசியல் கூட்டத்தில் உரையாற்றியவர் நாமல் ராஜபக்ச தலைமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதோடு கடந்த தேர்தல்களில் அவர் வெளிப்படுத்திய துணிவு மற்றும் ஆற்றல் கட்சிக்கு தந்த பலன்களையும் விரிவாக விளக்கினார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச களமிறங்கியதால் தான் எங்கள் கட்சி பாதுகாக்கப்பட்டது. தோல்வி உறுதி என்பதை அறிந்திருந்த போதிலும் அவரது குடும்பத்தினர் உட்பட பலரும் அவரை போட்டியிட வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். ஆனால் நாமல் அந்த அழுத்தங்களுக்கு பயப்படாமல் சவாலை ஏற்றார். இதுவே அவரின் உண்மையான தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியது. அந்த தேர்தலில் எங்கள் கட்சிக்கு 2.5% வாக்குகள் மட்டுமே கிடைத்திருந்தாலும் பொது தேர்தலில் அது 10% உயர்ந்தது. இதற்கு காரணம் நாமல் வழங்கிய ஊக்கம் மற்றும் தலைமைத்துவம் தான். நாடாளுமன்றத்தில் அவர் உற்சாகமாகவும் துணிவுடனும் செயற்படுகின்றார். இன்றைய சூழலில் நாமல் ராஜபக்ச தான் அடுத்த ஜனாதிபதி என்று மக்கள் நம்பிக்கையுடன் பேசுகின்றனர். அந்த நம்பிக்கை தவறாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியினை மீண்டும் எங்களுடைய கட்சியை கைக்கொள்ளும். இதன் மூலம் நாமல் ராஜபக்ச அரசியல் தளத்தில் தன்னுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை பலப்படுத்தி வருவதாகவும் கட்சியின் முக்கிய தலைவர்கள் அவரை எதிர்காலத்தின் பிரதான தலைவராக முன்வைத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.